நீங்க வைக்கிற பாயிண்ட்க்கு அவங்க கிட்ட ஒரு கருத்துன்னா அந்த நேரத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை சார். உங்களுக்கும் கொடுக்குற அவங்களுக்கும் கொடுக்குற சார், உங்களுக்கும் கொடுக்குற அவங்களுக்கும் கொடுக்குற. நீங்க சொல்ற ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து முக்கியமானதா இருந்தா அந்த நேரத்தை அவருக்கு கொடுக்கும். நன்றி 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 2 பேருக்குமே நன்றி. பாண்டியன் சார் உங்களுடைய கருத்து சார். 2 பேருக்குமே நன்றி. ப்ளீஸ் வெயிட். பாண்டியன் சார், என்னுடைய நேரத்துக்கு நீங்க அவருக்கே கொடுங்க, பேசணும் சார். ரொம்ப முக்கியமானது ஒன்றிய அரசுங்கிறது வந்து அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் ஒன்றிய அரசும், அதே மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதான் மாநில அரசும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. இதில் கவர்னர்லாம் செகண்டரி தான், குடியரசுத் தலைவரும் செகண்டரி தான். இப்போ இந்த உத்தரவில் வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட் உத்தரவில் குடியரசுக்கும் சேர்த்து தான் வந்திருக்கு உத்தரவு. அவருக்கும் ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுங்கிறதுக்கு டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்திருக்கு. கவர்னருக்கும் அதான் வந்திருக்கு. நீட்டை பொறுத்தவரை ஒன்று மட்டும் சொல்கிறேன், மற்றெல்லாம் ஏற்கனவே நீட்டை பற்றி பல வாதம் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு 2வது நட சட்டசபையில் நிறைவேற்றி கவர்னர்கிட்ட போயிட்டு கவர்னர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும், அதோட நிப்பாட்டியிருக்கணும். அல்லது அவரை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கக்கூடாது. அனுப்பிச்சது தப்புங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறத இந்த இடத்துல நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அடுத்தது மொழி அடிப்படையில் மொழி வந்து தமிழ்நாட்டில் இப்போ இல்லை, 1926லே ஆரம்பிக்குது. இது வந்து மொழி வந்து இந்தி திணிப்பு அப்படிங்கிறது சார் பல விவாதத்தில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்தி திணிப்பு, இதுக்கு பின்னாடியே சமஸ்கிருதம் வரும் அப்படிங்கிறது பல சொல்லியிருக்காங்க. எனக்கு நல்லாவே பல நினைவு இருக்குது. அப்போ அந்த இடத்துல இன்றைக்கி வந்து முதல்வர் வந்து புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் அல்லது சாதாரண பல விஷயங்கள் பேங்க்லேருந்து நடைமுறையில் இந்தி எப்படியெல்லாம் காங்கிரஸும் திணிச்சிருக்கு, பிஜேபி திணிச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த நம்ம பார்த்துருக்கோம். இதை எடுத்து சொன்னதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் 2 வெவ்வேறு பிரிவுகள், யார் சிவசேனாவில் உத்தம் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் இன்றைக்கி எடுத்து உடனே நிப்பாட்டிட்டாங்க. இது மராத்திய மொழி வந்து இல்லை, இந்தி வந்து 3வது மொழி வந்து NEPயில், அதாவது புதிய தேசிய கல்விக் கொள்கையில் அமுல்படுத்தின போன 10 நாளைக்கு முன்னாடி இமீடியட்டாக இது பண்ணோன்னா பட்னாவிஸ் வந்து பின்வாங்கிட்டார். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்திய மொழிகளில் ஒன்றுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியை தான் திணிச்சிருக்காங்க மராட்டிலையும், அப்போ மகாராஷ்டிராவிலையும். அப்போ உடனடியாக என்ன இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் போய் தமிழ்நாட்டில் இந்தியை பேசிப்பார் அப்படின்னு யார் சொல்கிறா? உத்தம் தாக்கரே சொல்கிறாரு. ஒரு காலத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருந்த சிவசேனாவோட உத்தம் தாக்கரே தமிழ்நாட்டை காமிச்சு தான் இப்போ சொல்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, ராஜ் தாக்கரே, அவருக்கும் அவங்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு விஷயத்துக்காக மராட்டியத்தை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்காக நாங்கள் 2 பேரும் ஒன்று சேருவோங்கிற அளவுக்கு இப்போ ஸ்டாலினோட குரல் வந்து மகாராஷ்டிராவில் ஒலிக்குது. அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் சித்தராமையா வந்து தெளிவாக எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. அங்கே கன்னடா வந்து முக்கியத்துவம், அது தமிழ் மாதிரி இருக்கணும், இந்தி வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே ஏர்போர்ட்டில் சமீபத்தில் ஒரு 15-20 நாளைக்கு முந்தி பெங்களூர் ஏர்போர்ட்டில் கன்னட மொழியும் ஆங்கில மொழியும் வந்து செயல்பட்டுக்கு வந்துருச்சு. இந்தி எடுத்துட்டாங்க ஒரே நாளில். அப்போ இந்த மாற்றங்கள் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து வருது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியை திணிக்க மாட்டோம்னு சொல்லி 63லே ஒரு சட்டப்பூர்வமான இது வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ மாநில சுயாட்சின்னு அவர் முதல்வர் சொல்கிறது, அந்த மாநில உரிமையை நான் விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, நீங்கள் கேட்டிருக்க 3 கேள்விக்கும் பதில் வந்து இப்போ கிடையாது. இது வந்து நீதி கட்சி காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு, 100 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதை வந்து அவர் திருப்பி எடுத்து வச்சு இன்றைய காலகட்டத்துக்கு பிஜேபி 10 வருஷமாக 11வது வருஷமாகவும் பல உரிமைகளை, மாநில உரிமைகளை நசுக்குவதன் விளைவு எதிர்ப்பை வந்து காமிக்குது. இந்த எதிர்ப்பை இந்தியா கூட்டணியில் உள்ள பல பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் தெலுங்கானாவில் பல விஷயம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மேற்கு வங்காளத்தில் சில விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மொழி மட்டும் நான் சொல்லலை. அதே மாதிரி கேரளாவில் இப்போ சீஃப் மினிஸ்டர் நேற்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி கல்விக்கு நிதியை கட் பண்ணிங்கன்னா நாங்களும் தமிழ்நாடும் சேர்ந்து ஒன்றா சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடுவோம்னு சொல்லி பினராயி சொல்லியிருக்கார், கேரளா முதல்வர். அப்போ இது எங்கே எடுத்துகிட்டு போகுது, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. நீங்கள் சார் சொன்ன மாதிரி சரி, நான் பார்த்த 40 வருஷம் வரலாறுல பல இடத்துல மாநில சுயாட்சிகளில் வந்து இந்த மாதிரி பல குழுக்கள் போட்டிருந்தா கூட இப்போ வீரியம் ஆகிருக்கிறதுக்கு காரணம், அப்போ நெருக்கடி வந்து ஜாஸ்தி ஆகிருக்கு. ஒன்றிய அரசு வந்து ஒரே தேர்தல் ஒரே இது அப்படின்ற அந்த ஒன்று நெருக்கடி யாருக்கு ஆயிருக்கு சார்? ஒன்றிய அரசுக்கு வருது. ஒன்றிய அரசு எப்படி ஏன் வருதுன்னு கேளுங்க. இன்னும் நல்லா சொல்கிற பாருங்க, 63 தொகுதி 24 இல்லை குறைஞ்சதுனால பிஜேபிக்கு அதனுடைய தத்துவம் வந்து வீழுது. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நேற்று கூட ஒரு 2 நாளைக்கு முந்தி கூட சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 21 எடுத்துருக்கணும், கொரோனாவால் லேட் ஆகிடுச்சு. இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கலை. ஆனாலும் அவர் இப்போ போர் சூழ்நிலை இருக்கும்போது அவசரமாக இதை வந்து ஆஸ் அ பிரின்சிபலாக அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. இது
மக்கள் தொகை கணக்கெடுப்போட சேர்த்து சாதி ஜாதி வாரி வாரி எடுக்கணும்னு. நல்ல விஷயம் தானங்க சார். நல்ல விஷயம் தான், வரவேற்கிறேன் நான். அப்போ இந்த நெருக்கடி யாருக்கு இருக்குது? ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து நெருக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுலேருந்து எடுத்து புதுசாக 10 வருஷத்தில் பிஜேபி இறங்காத விஷயத்தில் இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த நேரம் பார்த்து இவர் கரெக்டாக எடுத்து வைக்கிறாரு. வைக்கும்போது பல மாநில முதல்வர்கள் இதை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் இப்போ மத்திய மாநில அரசுக்கு இடையிலான இந்த உறவுகள் குறித்து ஆராய்வதற்கு குரியன் ஜோசப் தலைமையிலான இந்த உயர்மட்ட குழு அமைப்பதனால என்ன பலன் கிடைக்கும்? அதனுடைய வலு என்ன சார்? இல்லை, அதுக்கு ஒரு ரெண்டு வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ காவிரி டிஸ்பியூட் வந்து ட்ரிபியூனலுக்கு போணுச்சு. அது வந்து ஒரு பெரிய வரலாறு. 74 ஆரம்பித்து இப்போ வர அது பெரிய கேஸ் போயிட்டுருச்சு. அதில் சுப்ரீம் கோர்ட்டு அந்த ட்ரிபியூனலில் ஆணை அமைக்க சொன்னிச்சு. ஆனால் இவங்க அமைச்சது வாரியம். அப்போ இது ஒரு இப்போ இது வாட்டர் டிஸ்பியூட்டு ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்டில் இப்படியெல்லாம் வந்து ஒரு தப்பாக ஒன்றிய அரசு செய்யும்போது அதை யார் கேட்குறது? அப்போ இந்த வரையறை, சட்டத்துக்கான வரையறை, மாநிலத்துக்கு என்ன மத்திய அரசுக்கு என்ன, ஒத்திசை பட்டியலில் இருக்கிறதெல்லாம் எப்படி 74 கல்வி போணுச்சோ அது மாதிரி மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு எய்ம்ஸ் வரவே இல்லை மதுரையில். அப்போ இதெல்லாம் எதனால சார்? அதுக்கான கட்டுமான பணிகள் எல்லாம் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் துவக்க விழா பண்ணி இமாச்சல பிரதேசத்தில் துவங்கியாச்சு. கல்லூரி கட்டி முடித்து துவங்கியாச்சு. இதுக்கு மட்டும் ஜப்பான் நிறுவனத்திலேருந்து உதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்போ பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, வாட்டர் டிஸ்பியூட்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது. காவேரிலையும் அதனால தான், முல்லை பெரியார்லேயும் அதே தான். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் 3 சட்டம் கொண்டு வந்து அது பின்வாங்கினாங்க. அப்போ ஒரு சிலது மட்டும்தான் பின்வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இடியை வச்சு இது மாதிரி பண்ணுறது, எலெக்ஷன் கமிஷன் அவங்க இது பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் சிக்கலில் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து வரையறை பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க சௌரியத்துக்கு ஒன்றிய அரசு வந்து தனக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு ஒரே ஒரு காரணம், 63 தொகுதி குறைஞ்சி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ ஏற்றுக்கும் போது முதல்வர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா கரெக்டாக எடுத்து வைக்கிறாரு. மற்ற மாநிலங்கள்லையும் இந்த உணர்வு வந்துருச்சு அப்படிங்கிறது பெரிய விஷயம், வெற்றியான விஷயம். ஓகேங்க சார்.